ஒன்று எண் பாதுகாப்பான உலகம். அதில் உடல் இயக்கங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறாங்கடா. உடலில் எந்தெந்த பார்ட்டு எப்படி எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி இதில் டிஃபைன் பண்ணுறாங்க. நான் இயங்குவதற்கு எந்தெந்த உடல் உறுப்புகள் உதவுகிறன. ஸோ குனிஞ்சு நிம்முறது அப்படின்னு சொன்னால் கை கால், இங்கே கையை தூக்கிட்டுருக்கோம், காலை தூக்கிட்டுருக்குறோம். குமியும் போது இடுப்பு, கழுத்தெலும்பு, மூட்டுகள் போன்ற உறுப்புகள் நாம் இயங்குறதுக்கு உதவுது. மூட்டுன்னா இங்கே இருக்கிறது, சரியா? கை காலெல்லாம் உனக்கு தெரியும் தானே தங்கம், இல்லை அதை இன்னொருக்கா சொல்லித்தரதா? அடுத்தது, இந்த பாப்பா இப்படி வளைஞ்சிட்ருக்கிறாங்க. உடலில் உள்ள எலும்புகள், இப்போ இங்கே நடுவால் இருக்கும்ல எலும்பு, அந்த எலும்பு மற்றும் மூட்டுகள். மூட்டு இங்கே இருக்கும், கால் மூட்டு, கையில் 2 மூட்டு இருக்கும். மூட்டுகளின் இணைப்பால் உடல் வெவ்வேறு திசையில் வளையவும் அசையவும் உதவுது. அடுத்தது, இவங்கள்லாம் அனைத்து இயக்கங்களிலும் முழு உடலும் பங்கேற்கிறது. இது போன்ற இயக்கங்களில் உங்களின் முழு உடலும் இயங்குகிறதா அல்லது சில உறுப்புகள் மட்டும் இயங்குகிறதா? நீ குமிஞ்சு நிமிர்ற, விளையாடுற, ஆடுற, ஓடுற அப்படின்னு சொன்னால் முழு உடலுமே அந்த இடத்துல பங்கேற்கிறதுன்னு அர்த்தம். ஓகேயா? உடல் இயக்கத்தில் எதெல்லாம் உபயோகமாகுது இங்கே பார்த்தோம்னா, இயங்குறதுனா கை கால் இடுப்பு கழுத்து மூட்டு எல்லாமே இயங்குது. எல்லாம் முழு உடலுமே இயங்குது அப்படிங்கிறாங்க. செய்து கற்போம். நீங்கள் ஓடும்போது உங்கள் உடலில் நிகழும் மாற்றத்தை குறியீடு பண்ணுங்கிறாங்க. ஓடுறம்போது நமக்கு என்னாகும்? வேர்க்குமா? கலரை மாற்றிக்கலாம் சாமி. வேகமாக ஓடிட்டு வந்தோம்னா வேர்க்கும் தானே. அடுத்தது, கை காலை ஆட்டுவோம் இல்லையா? கால்கள் முன்னாடி போச்சுன்னா கை பின்னாடி போகும். அது மாதிரி வேகமாக ப்ரீத் பண்ணுவோமா? சுவாசம் ஜாஸ்தியாக இருக்குமோ ஓடுறம்போது? இதய துடிப்பு படபடன்னு அடிச்சுக்கிறோம்ல? ஓடிட்டு வந்தோன்னா தாகமாக இருக்குமில்ல? அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண வேணும்? டிக் பண்ணிட வேணும். சில உடல் உறுப்புகள் உங்களின் வெளிப்புறத்தில் இருக்கிறது. அவற்றை நம்மால் பார்க்க முடியும். வெளியே இருக்கிற உடல் உறுப்பு என்னென்ன? கையை பார்க்க முடியும், காலை பார்க்க முடியும், தோள்களை பார்க்க முடியும். சில உடல் உறுப்புகள் உடலின் உட்புறத்தில் இருக்குது, உள்ளார இருக்குது, உடம்புக்குள்ளே. அது என்னென்ன? இருதயம், நுரையீரல், மூளை. இதெல்லாம் உடம்புக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸு. உடம்புக்கு வெளியே இருக்கிற பார்ட்ஸுனால் கை கால், இதெல்லாம் நம்ம கண் கொண்டு பார்க்க முடியறது வெளியே இருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாது, எக்ஸ்ரே வச்சு பார்க்குறது, ஸ்கேன் பண்ணி பார்க்கறதெல்லாம் உள்ளே இருக்கிற உறுப்புகள். எந்த உறுப்பு உதவும்? இப்போ நீ கிரிக்கெட் விளையாடுறேன்னா எந்தெந்த உறுப்பு உனக்கு உதவும் அப்படின்னு கேட்குறாங்க. பந்தை பார்க்குறதுக்கு கண், ஓடுறவர்களின் எண்ணிக்கையை கேட்பதற்கு காது, பந்தை எறிவதற்கு கை, ஓடுவதற்கு கால். இந்த உறுப்புகள்லாம் நமக்கு பால் விளையாடுற போது யூஸ் ஆகும். அடுத்தது, பெரு இயக்கங்கள். ஓகேயா? செயல்பாட்டு நேரம். பலூனை தட்டி விடுறோம். தட்டி விடும்போது எப்படி தட்டுவோம்? கைகளை பயன்படுத்தி தட்டுவோம். தோள்பட்டியை பயன்படுத்துவோம். கையும் தோள்பட்டியோட தானே கை இருக்குது. அடுத்தது, தலையை பயன்படுத்தி தட்டலாம். ஓகே, அப்படிலாம் நம்ம பாலை தட்டலாம். பெரு இயக்கம் என்பது, பெரு இயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி தராங்க. ஓடுறதுங்கிறது பெரு இயக்கம். உடலில் இருக்கிற எல்லா உறுப்புமே அதில் இயங்கும். நடக்கிறது, உடலில் இருக்கிற எல்லா உறுப்புமே அதில் செயல்பாடு இருக்கும். விளையாடும் போது உடலில் இருக்கிற எல்லா உறுப்புமே செயல்படும். குதித்தல் போன்ற செயல்களை என்ன சொல்கிறாங்க? பெரு இயக்கம்னு சொல்கிறாங்க. பெரு இயக்கம்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே அதில் இயங்கும். சொல் வங்கியை பயன்படுத்தி இயக்கங்களில் ஈடுபடும் உடல் உறுப்புகளை எழுதுக அப்படிங்கிறாங்க. இங்கே சொல் வங்கி கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் இங்கே நம்ம எழுத வேணும். பெரு இயக்கம் அப்படின்னு சொன்னால் உடல் ஈடுபடும் பெரு உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதிவண்டி இயக்குதல், சைக்கிள் ஓட்டும் போது காலை யூஸ் பண்ணுறோம். குதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதை யூஸ் பண்ணுவோம்? கால்கள், பாதங்கள். அடுத்தது, பொருளை தூக்குதல். குதிக்கிறதுக்கு கால், பாதம், கை, முதுகு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை தூக்குறோம்னா கையில் தூக்குவோம், காலை யூஸ் பண்ணி நடந்து வருவோம். கயிறு தாண்டுதல் அப்படின்னு சொன்னால் தோள்பட்டியை யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்த பக்கம், நுண் இயக்கங்கள். பெரு இயக்கம்னா எல்லாமே உடம்பு ஸ்பேர் பார்ட்ஸ் பூராமே இயங்கும். அடுத்தது பார்க்க போகிறது நுண் இயக்கம். உங்கள் முகத்தில் என்னென்ன அசைவுகளை செய்ய முடியும்? முகம், உள்ளங்கைகள், கைவிரல்கள், கால்விரல்கள் போன்றவற்றால் செயல்படும் செயல்கள் நுண் இயக்கங்கள் அப்படிங்கிறாங்க. முகம், கை, கால், கை விரல்கள், கால் விரல்கள் ஆகியவற்றில் நம்ம பண்ணுவோம்ல சாமி,
அதெல்லாம் வந்து நுண் இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எழுதுவோம் இல்லையா, விரலை பயன்படுத்தி தான் நம்ம எழுதுகிறோம், சமையல் செய்கிறோம், நிறைய வேலைகளை வந்து கை விரல்களை பயன்படுத்தி தான் செய்கிறோம். கால் விரல்கள்னு இப்போ தையல் மிஷின் போடுறவங்களாம் கால் விரல்களை உபயோகப்படுத்துகிறாங்க. முகத்தில் வந்து நம்ம உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம். இது எல்லாம் நம்ம நுண் இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சொல் வங்கியை பயன்படுத்தி இந்த டேஸில் வந்து நாம் இது பண்ணணும். இப்போ கையை வந்து தட்டுறான் இந்த தம்பி. இந்த பையன் என்ன பண்ணுறான், காலணியில் கயிற்றை கட்டுதல் சூளை வந்து லேஸ் கட்டுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், தாளை வந்து கசக்கி போடுறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்ணம் தீட்டுறாங்க பேப்பரில். அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க, மணிகளை கோர்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, புருவத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, தாள்களை கிழித்தல். இவங்க என்ன பண்ணுறாங்க, பொத்தான் போடுறாங்க. ஷர்ட்டில் வந்து பொத்தான் போடுறா. உங்கள் விரல்களை பயன்படுத்திய விதங்களில் எவையேனும் வேறுபாடுகளை உங்கள் விரல்களை பயன்படுத்திய விதங்களில் எவையேனும் வேறுபாடுகளை கவனித்தீர்கள். அதாவது வேறுபாடும் விரலில் பயன்படுத்தும் போது கவனிச்சிருக்காரு. ஒரு விரல் இயங்கும் போது எல்லா விரலும் கூட சேர்ந்து தான் இயங்கும். அடுத்தது செய்து கற்போம். பார்த்தீங்கன்னா இந்த ரோபை எப்படி செய்கிறது அப்படின்னு இவங்க ஓரிகாமியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த பேப்பர் மாலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உடல் தகுதி பெற உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். தள்ளவும் இழுக்கவும் கனமான பொருட்களை தூக்கவும் என்ன தேவைப்படுது, வலிமை இருந்தால் தான் பொருளை வந்து நம்ம வந்து தூக்க முடியும். அடுத்தது கீழே விழாமல் இருக்க சமநிலை நமக்கு உதவுகிறது. இப்போ இந்த பானை வந்து கீழே விழாமல் இருக்கணும்னா இது என்ன பண்ணணும், தலையில் சமநிலையில் இருக்க வேணும். உடலில் பாகங்களை இணைத்து வேலை செய்ய ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே பிரேக்கு, இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு என்ன பண்ணுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க. செயல்களை நீண்ட நேரம் செய்வதற்கு தாங்குதிறன் உதவுகிறது. இவங்க ரொம்ப நேரம் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுது, தாங்குதிறன் தேவைப்படுகிறது. செயல்களை உற்று நோக்கி சொற்களுடன் பொறுத்துக. ஸோ இந்த தம்பி என்ன பண்ணுறான், ஸோ வலிமை இருந்தால் தான் பக்கெட்டை தூக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க. இவங்க வந்து சமநிலை இருந்தால் தான் இதில் நடக்க முடியும் அந்த கயிற்றுல. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைச்சு விளையாடுறாங்க. ஓடுறதுக்கு என்ன சாமி தேவைப்படுது, தாங்குதிறன் தேவைப்படுது. தாங்குதிறன் வந்து ஓடுறதுக்கு. அடுத்தது மூட்டுக்களில் செயல்படும் நேரம். உங்கள் முழங்கால்களையும் கைகளையும் மடக்காமல் ஓர் எந்திரனை போல் நடக்கவும், பிறகு சாதாரணமாக நடக்கவும். நீங்கள் என்ன வேறுபாட்டை கவனிக்கிறீர்கள். இப்போ நம்ம வந்து ரோபோ மாதிரி நடக்கிறோன்னா மூட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சாதாரணமாக நடக்கிறோம்னா இந்த மூட்டுக்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்துவோம். அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இங்கே உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். எலும்புகள், தசைகள், மூட்டுகள் ஆகியவை இணைத்து நம் உடலை இயக்க உதவுகிறது. எலும்புகள் வந்து தசைகள், மூட்டுகளை எல்லாம் இணைச்சு உருவாக்குதுங்கிறாங்க. நம்ம வந்து இயங்கிறதுக்கு உதவுது. இந்த இடம் இருக்குல்ல சாமி, நம்ம செயினெல்லாம் போடுவோம்ல, அது கழுத்து. இந்த இடம் இருக்குதுல்ல, இது வந்து முழங்கையே. நம்ம பேண்ட்டு நிற்கும்ல, அது இடுப்பு. அடுத்தது இந்த இடத்துல கொலுசு போடுவோம்ல, அது கணுக்கால். இந்த இடத்துல ஒரு முட்டி இருக்கும்ல, அது முழங்கால். வாட்ச் கட்டுறோம்ல, அந்த இடம் மணிக்கட்டு. தோள்பட்டைனா பின்னாடி ஷோல்டர் அளவு எடுப்பாங்களே, அது தோள்பட்டை. ஸோ எந்தெந்த இடம்னு இதில் சொல்லித்தராங்க. ஸோ உள்ளார இருக்கிறது, நம்ம உடம்புக்கு உள்ளார இருக்கிறது எலும்பை வந்து மூடி இருக்கிறது தசை. இந்த 2 எலும்பு சேர்ற இடத்துல இருக்கிறது தான் மூட்டு. 2 எலும்புகள் இணையும் இடம் மூட்டு. நம் உடலில் பல மூட்டுகள் உள்ளன. அவை தோள்பட்டைகள், கழுத்து, மணிக்கட்டுகள், முழங்கால்கள், கணுக்கால்கள், இடுப்பு, முதுகு, கை, கால் விரல்கள் ஆகும். இதெல்லாம் வந்து மூட்டுக்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செயல்பாட்டு நேரத்தில் பின்வரும் மூட்டுகளை பயன்படுத்தி ஒரு இயக்கத்தை செய்து காட்டு அப்படிங்கிறாங்க. இந்த இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு குனிவதற்கு உதவுகிறது, உடலை வளைக்க உதவுகிறது, முழங்கை கீழே அமர்வதற்கு, எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மூட்டுக்கள்லாம் உபயோகமாகுது அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து மூட்டுகளும் ஒரே விதமாக இயங்குகிறதா? ஆமாம், ஒரே மாதிரி தான் இயங்குது. அடுத்தது செய்து கற்போம். இதில் பார் சாமி, இவங்க வந்து மூட்டுக்களை காமிக்க சொல்லியிருக்கிறாங்க. மிஸ் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் ஒன்று ஒரு மூட்டுக்கள்.
இது ஒரு வாட்ச் கட்டுறது ஒரு மூட்டு, இங்கே இருக்கிறது ஒரு மூட்டு எல்லாமே.